அந்த கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். யூ பிளடி சீட். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் மனசுல இருக்கிற பழைய நினைவுகளை என்னால அவளை ஈஸியா தூக்கி போட முடியாது. ஹே வெயிட். வாட் டிட் யூ சே? பழைய நினைவுகளா? அப்படினா ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா சொல்லி வச்ச மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னா எனக்கு ஏதோ சரியா படல. அந்த வைரவன் பேசுறத பாக்கும்போது அவன் வேற எதுக்கு இங்க வந்த மாதிரி தெரியல. அதை தவிர அவனுக்கு பயந்துகிட்டு நாம என்ன ஓடவ முடியும்? இவ்ளோ கூட்டத்துல என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிற ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்க ஒரு பிச்சைக்காரி மாதிரி அலையறனே பையனை நினைச்சா எனக்கு ஆத்திரமா இருக்குப்பா. என்னங்க சொல்றீங்க? வைரவனா? அந்த ஆளு எதுக்குங்க இங்க வந்திருக்கான்? ஏங்க இதுதான் அவர் சொந்த ஊருன்னு சொல்றாருங்க அவரு. ஐயோ ஆமா, அந்த ஆளுக்கு இதான் சொந்த ஊரு. ஆனா பல வருஷமா அந்த ஆளு இந்த ஊருக்கு வரவே இல்லையங்க. இங்க யாரு கூடயும் டச்லயே இல்லையே. ஐயோ அந்த ஆளு ஏன் இங்க வந்திருப்பான்? இன்னும் சொல்ல போனா அந்த ஆளோட பிள்ளைங்களுக்கு காது குத்துக்கு அவங்க அப்பா அம்மா இங்க இருந்து வரக்கூட இல்ல. ஐயோ இப்ப எதுக்கு இங்க வந்திருப்பான்னு தெரியலையே. அது இல்ல மாமா, அவங்க யதார்த்தமா வந்திருக்கலாம். யார யதார்த்தமா வந்தவங்க? சேதுராமனு வீரசேனனு யதார்த்தமா வந்தவங்களா? மோடம் இருக்கலாம்ல. இல்ல தம்பி, இது யதார்த்தம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா சொல்லி வச்ச மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னா எனக்கு ஏதோ சரியா படல. என்னமோ விவகாரம் இருக்கு. சரவணன், அந்த வைரவன் பேசுறத பாக்கும்போது அவன் வேற எதுக்கு இங்க வந்த மாதிரி தெரியல. அதை தவிர அவனுக்கு பயந்துகிட்டு நாம என்ன ஓடவ முடியும்? சார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு இருக்காரு. அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போக வேண்டாம். சரவணன், ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. அந்த வைரவன் அங்கேயே சுத்திட்டு இருக்கான். அவன் உங்களை பார்த்துட்டு பெரிய சிக்கல் ஆயிடும். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, அதை நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். சரிங்களா? ஏங்க, நான் வேணா பானுமதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் ஏன் இங்க வந்தாருன்னு ஒரு வார்த்தை கேட்கவா? கெட்டுச்சு கூடி. ஏன் புருஷன் குதிரைக்குள்ளேன்னு நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்க. இங்க பாரு, இப்ப நீ ஃபோன் பண்ணா எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிடாதா? மாமா, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவங்க வந்த வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். அது சரிங்க. நீங்க போன காரியம் என்னாச்சு? ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா அவரை பத்தி? ஏமா, நானும் எல்லா பக்கம் தேடித்தாமா இருக்கேன். சந்து வந்து கூட தேடிட்டு தான் இருந்தேன். யதார்த்தம் ரோட்ல வந்துட்டு இருக்கேன். எடுத்து பார்த்தா சேதுராமனு வீரசேனனும் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தனே ஷாக் ஆயிட்டேன். சரி, முதல்ல உங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லிடுமேன்ட்டு தான் நான் இப்போ வந்தேன். பார்ப்போம், தேடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தேடி அவனை எப்படியாவது நீ கண்டுபிடிச்சி போகலாம். இன்னொன்று, கொஞ்சம் இருட்டாகட்டும், கூட்டம் குறைஞ்சிரும். நம்ம எப்படி வெளியில் வருவான், சிக்குவான், பிடிச்சிடலாம். சரியா? ஏனுங்க, இந்தாங்க காப்பி. பா பா என்னடா போன் வா. யாரா? நம்ம வீடு தானப்பா. குடுறா தப்பிடே கொடுங்க. என்னடா என்னாச்சு? பழனி வந்துட்டோம்ப்பா. கிட்டியை பார்த்து பேசிட்டோம்ப்பா. சரி, அந்த ஆள் கிட்டே என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவான் அந்த ஆளு? எங்களை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சுப்பா. அவங்க சொந்தக்கார பையன் ஏதோ ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னானா. ஆனா அவன் ஏதோ சொதப்பிட்டான் போல இருக்குப்பா. அந்த நேரத்துல நானும் சேதுராமனும் கரெக்டா ஆஜராயிட்டோம். சேதுராம விஷயம் தெரிஞ்சவன என்ன சொன்னாரு? ஐயோ அப்பா, அவன் சரியான மலமொழிக்கு மகாதேவனா இருக்கான்ப்பா. வந்த உடனே அப்படியே ஷாக் ஆன மாதிரி பேசினாரு. அப்புறம் அந்த ஏஸ் சில்க்ஸை பார்த்து முடிச்சிடலான்னு சொன்ன உடனே அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு மும்புறமா வேலையில இறங்கிட்டாரு. இப்ப நம்மளை விட அந்த சரவணன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல அவர் தான் ரொம்ப மும்புறமா இருக்காருப்பா. அந்த சேதுராமனுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காராம். அவர் மூலியமா ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ண போனோம். சரி, அப்புறம் அந்த ஆள் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லு. ஆமாப்பா. சரி, எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு இங்க வந்து சேருங்க. கண்டிப்பாப்பா. சரி, வச்சிரேன்ப்பா. சரி, டேய் பாடா.
இருக்கு? ஒண்ணுமில்லம்மா, இந்த நாட்டியாவா நடேசாவா இதான் அவளை கல்யாணம் பண்றதுக்காக தான் சரவணன் வெளியூர் போயிட்டான். அவன் அப்பன் கிட்டி அவன் வேற நமக்கு ரொம்ப வேண்டியவனா போயிட்டான். அதான் நாம அவனுக்கு உதவி செய்யணுமே. அதான் சேதுராமனையும் வீரசேரனையும் அனுப்பி வச்சிருக்கேன். ஐயோ ஏனுங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? பாவங்க இந்த பொண்ணு, இப்படி எல்லாம் வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஓட்டனா பெரிய தப்பு. வா வாடிங்க போச்சிக்கிறான் ஆளப்பாரு ஆள. அப்பா வீரசேனை எதுக்கு அனுப்புறீங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்குமா. சும்மாவா அனுப்பி வைப்பேன் நானே. இப்போ அந்த சரவண பயலுக்கு இன்னைக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கு ஏதாவது உதவியா இருப்பான். அப்புறம் அந்த கிட்டி, அந்த பொண்ணோட அப்பன் கிட்டி, அவனையும் சங்கத்துல உறுப்பினர் ஆக்குறேன். அதுலயும் பல லாபங்கள்லாம் இருக்குல்ல, சும்மா இல்லை. சரிப்பா, வீராவை அனுப்பி வச்சுக்கோ. ஓகே, சேதுராமன் எதுக்கு அனுப்பி வச்சீங்க? ஏற்கனவே அந்த பானுக்கு நம்மள கண்டாலே ஆகாது. இப்ப போய் எதுக்கு அந்த ஆள் அனுப்பி அவங்கள ஜென்ம விரோதியா ஆக்குறதுக்கு தான். அதான் என்னோட நோக்கமே. அப்படி முன்னு அடிச்சுட்டு சாகணும். சேதுராமனை ஏற்கனவே சங்கத்துல உறுப்பினர் ஆக்கியாச்சு. இப்ப சரவண கடையும் வாங்கி கொடுத்தோன்னு வை, மொத்தத்துல சரண்டர் ஆயிடுவான். நல்லா சிக்குனான்னு வையன், இவளை வச்சே பானுவுக்கு நெருக்கடி கொடுக்கலாம். அப்படி முன்னு மோதட்டுமே, வேடிக்கை பார்ப்போம். ஓ, இதுல இவ்ளோ இருக்கா? உண்மையிலேயே நீங்க பெரிய மூலக்காரர் தான்ப்பா. என்ன விஷயம்னா, இப்பதான் எல்லா சாயமும் நமக்கு தெரியுது வெளியில. இந்த சேதுராமன் பையன் எவ்வளவு டீசெண்டா இருந்தான். இந்த சொத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே பாரு, அவனை பாரு, நம்ம சொல்லலாம் கேட்டு ஆடுறான் பாரு. மொத்தத்துல எல்லா பேர்களும் வீரமணி மாதிரி தான் இருக்காருங்க. யாருமே சிவஞான மீனாட்சி மாதிரி இல்ல. என்ன நாம வெளிப்படையா இருக்கிறோம், அவனை உள்ளே வச்சுக்கிட்டு மொல்ல மாதிரி பண்ணிட்டு வேலையை பார்க்கறானுங்க. அந்த கசாப் கடையில கடை விட்டும் போது எல்லா பேரும் பார்த்துட்டு மோத்த சுழிப்பானுங்க ஜுருன்னு. ஆனா கறி வாங்குறதுக்கு அலைவானுங்க நாயா பேயா. நாம கடாவை விட்டுறோம், அவனுங்க திங்க போறானுங்க. தின்னுட்டு போட்டோம், போய் தொலைறானுங்க. மொத்தத்தில் நம்ம கடா சாகணும், அவ்வளவுதான். அப்பா, இவ்ளோ கெஞ்சியும் அந்த மீனாட்சி கொஞ்சம் கூட அசர்ற மாதிரி தெரியல. சங்க தேர்தல்ல இருந்து விலக மாட்டாளேப்பா. ஒரு ஆயுதமா தானே விடணும், விடுவோம். சரி, உன் புள்ளங்க. நான் புருஷன் ஒருத்தர் கட்டிருக்கேனே, அந்த ஆள் சும்மா இல்லாம குழந்தை எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுட்டாரு. அந்த குட்டி பிசாசு ஏன் கிட்ட இருந்தா அது அப்படி அழுது என்னால தாங்க முடியலப்பா. அதான் நானும் பேசாம இருக்கேன். சரி, தாய் உனக்கு பிள்ளை வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் மீனாட்சிட்ட இருக்கான். ஆமாப்பா.
நின்று போக இந்த வானம் உடையும் பாடுபடும் கைகளில் சூடுபடும் வேளையில் கருவண்டு போல பெரும் சோகம் துளைக்கும் மூடு பனி வாழ்க்கையில் தேடுவது ஆயிரம் மீதமாய் உள்ளது மாயம்தானோ அம்மா ஏமா அழுதுகிட்டே இருக்க? எல்லாம் சரியா போயிடுமா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அப்பா, ஏன்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே. ஆனா இப்ப என் நிலைமைய பாத்தீங்களாப்பா? நான் ஒரு பக்கம், நான் பெத்த புள்ள ஒரு பக்கம். நான் நம்பி வந்த புருஷன் எங்க இருக்காருன்னே தெரியல. அவரை தேடி வர நிலைமை வந்துருச்சு. அப்பா, அந்த கடவுள் ஏன் என்ன இப்படி சோதிக்கிறாருன்னே தெரியலப்பா. என்னால தாங்க முடியலப்பா. அம்மா எல்லாம் விதிமா, என்ன எழுதியிருக்கோ அதாம்மா நடக்கும். சில சோதனைகள் வரத்தாமா செய்யும். அதுக்காக வேண்டி நம்ம சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாதுப்பா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடணும். உங்க அப்பா பிறந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டாம இருக்க. ஆனா உன் வாழ்க்கையில அப்படி எதுவும் நடக்க கூடாது நினைச்சேன். என்னென்னமோ நடந்து போச்சுமா, நான் என்னமா பண்ண முடியும் சொல்லு. ஆனா நீ கவலைப்படாதம்மா, எப்படி அவனை கண்டுபிடிச்சிடலாமா? அப்பா, இவ்வளவு கூட்டத்துல என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிற ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்க ஒரு பிச்சைக்காரி மாதிரி அலையறனே பையனை நினைச்சா எனக்கு ஆத்திரமா இருக்குப்பா. ஏன்பா அந்த ஆளுக்கு என் மேல கொஞ்சம் கூடவா பாசம் இல்லாம போயிடும்? என்ன கல்யாணம் பண்ணி என் கூட ஒரு பிள்ளையும் பெத்து. அப்பா, எப்படிப்பா அந்த அன்பு எப்படி இல்லாம போவோம்? நான் அந்த அளவுக்கு அப்பா கொடுமைப்படுத்திட்டேன். நான் மத்தவங்களோட சண்டை போட்டிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். ஆனா அந்த ஆள் கூட நல்லபடியா தானப்பா நான் இருந்திருக்கேன். அந்த ஆளுக்கு ஏதாவது நல்லது நடந்துடக்கூடாதானப்பா நான் துடிச்சேன். ஆனா அந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையேப்பா. அப்பா, இந்த கல்யாணம்ங்கிறது ஏதாவது பொருள் சார்ந்த விஷயமாப்பா? மனசுப்பா, மனசு சார்ந்த விஷயம் இல்லையா? இப்ப கூட நான் அந்த ஆளு உன்னை வெட்டிடுவேன், உன்னை குத்திடுவேன்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஆத்திரத்துல வர வார்த்தைகப்பா. ஆனா அந்த ஆள் மேல இருக்கிற அன்பு, பாசம், காதல் எல்லாம் அடி மனசுல எனக்கு இருக்குப்பா. அதனாலதான்ப்பா யாருமே தெரியாத இந்த ஊர்ல பிச்சைக்காரி மாதிரி நான் அவரை தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மேல
மேல எனக்கு இந்த பாசம் அன்பு இதெல்லாம் இல்லன்னா எவ்வளவு கட்டிக்கோ வச்சுக்கோன்னு நான் பாட்டுக்கு விட்டுற மாட்டேனப்பா. முடியலப்பா, அது என்னால செய்ய முடியல. ஆனா அந்த ஆள் மேல எனக்கு அன்பு இருக்குப்பா. ஆனா அந்த அன்பு அந்த ஆளுக்கு என் மேல இல்லையப்பா. இருக்காதுப்பா, இருக்காது. அந்த அன்பு இருந்தா என்னையும் அந்த பிஞ்சு குழந்தைய விட்டுட்டு போயிருப்பானப்பா. ஏன்பா இப்படி அன்பே இல்லாத ஒரு மனுஷனை தேடி பிடிச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? நான் அவர் கூட வாழவா போறேன்? இல்ல முடியுமாப்பா? எதுக்குப்பா நான் தேடணும்? புரியலையப்பா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. ஒரு 5 நிமிஷம் தெருவீதியில போய் நடந்துட்டு வரேன். எங்கம்மா போற இந்த நேரத்துல? இல்லப்பா, 5 நிமிஷம் நான் வந்துடுறேன். அம்மா நானும் கூட வர்றேம்மா, நீ தனியா போகாதம்மா. அப்பா இங்க பாருங்க, இங்க பாருங்க, எனக்கு ஒரு பயமும் இல்ல. இதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் பயந்து என்னப்பா பண்ண போறேன்? போச்சு. இங்க பாருங்க, கடைகள் எல்லாம் இருக்கு, வெளிச்சமா இருக்கு. 5 நிமிஷம் போய் அம்மா வந்துடுறேன். அப்பா நானும் வரேம்மா. தனியா போனா ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கும்பா. போயிட்டு வரேன். இல்லம்மா இப்ப போக கூடாதுமா தனியா. நான் சொல்றத கேளுமா. இருங்கப்பா, நான் போயிட்டு வரேன். என்னம்மா இது? என்ன ஷர்வா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. ஹே கம் ஆன் ஷர்வா, உங்க முகமே சொல்லுது. You thinking about something very deeply. Make it out. இல்ல கல்யாணத்தை யாருக்கும் சொல்லாம கொள்ளாம இப்படி மறைஞ்சு வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ண போறோன்னு தெளிவா தெரியல இப்போ வரைக்கும். So என்ன ஷர்வா, இதெல்லாம் வேணான்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல. ஓகே ஷர்வா, பிராங்கா சொல்லுங்க, உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு. உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா கூட நீங்க ஓப்பனா சொல்லலாம். சங்கடமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணா அப்புறம் கூட நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். சொல்லுங்க ஷர்வா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சொல்லுங்க.
ஆமாம், அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் நட்டாஷா. இந்த கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். யூ bloody cheat. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நட்டாஷா, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. எனக்கு தெரியும்டா. உன்னை பார்த்த முதல்ல இருந்து உன்னை கம்பல் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்ப இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் ஈஸியா வேண்டான்னு பேசுறல்ல நீ. இந்த பார், நான் வேண்டான்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு சங்கடம் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசாத. உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா என் மனசுல இருக்கிற பழைய நினைவுகளை என்னால் அவளை ஈஸியா தூக்கி போட முடியாது. வெயிட். What did you say? பழைய நினைவுகளா? அப்படின்னா